வறுமையால் ஏன் இறந்துட்டார் அப்படின்னா, அன்னைக்கு பிரிட்டிஷ் அவர் படிக்கிற காலகட்டம் சுதந்திரத்துக்கு முன்பாக இருந்த பள்ளிகள். அப்போ பணம் கட்டணும், ஒரு மினிமம் சார்ஜ் கட்டணும், 3 ரூபாய் 5 ரூபாய் அன்னைக்கு காலகட்டத்துக்கு இருந்துரும். சரியா? அதை கூட கட்ட முடியாம அவரால் பள்ளிக்கு போக முடியாமல் அவருடைய அப்பா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார். நீ படிக்கிறதுக்கு போதும் வாப்பா அப்படின்னு. ஆனா அவருக்கு படிக்கணும்னு ஆசை. அந்த காசை கட்ட முடியல, ஃபீஸ் கட்ட முடியலன்றதுக்காகவே ஸ்கூல் போக நின்றுட்டார். அதை மீறி படிச்சார். சரியா? அதான் நம்முடைய பாடம். ஓகே, வறுமையால் இழந்த கல்வி. நான் பள்ளியில் 3ஆம் வகுப்பில் நுழைந்த 7ஆம் நாளில், ஒரு வாரம் 7ஆம் நாள் என்ன அர்த்தம்? 7th day. பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு திரும்பவும் பள்ளிக்கு போனேன். நான் கூட அப்படிதான் படிச்சேன். நான் படிச்சேன் பால்வாடி ஸ்கூல்ல. அப்படிதான் எங்க ஸ்கூல்ல பால்வாடி ஸ்கூல்ல, பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூலு. சரியா? மிடில் ஸ்கூல். நான் படிக்கிறப்ப அது வந்து என்ன ஆரம்ப பள்ளியா தான் இருந்தது. 1 முதல் 5 வகுப்பு தான் இருந்தது. இப்பதான் மிடில் ஸ்கூல்ல மாத்திட்டாங்க, உயர்நிலை பள்ளியா மாத்திட்டாங்க. சரியா? நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளியா இருக்கும், நடுநிலை பள்ளி. அதுக்கு முன்னாடி நாங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் டைம்ல வீட்டுக்கு போவோம். லஞ்சுக்கு முன்னாடி ஒரு பிரேக் இருக்கும், அதுல வீட்டுக்கு வந்து சாம்பார் எடுத்துட்டு போவோம். நான் படிக்கிறப்ப அப்படியெல்லாம் ஒரு இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அப்படியெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, அதை விடுங்க. அவர் பள்ளியில் 3ஆம் வகுப்பில் நுழைந்த 7ஆம் நாளில் பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு திரும்பவும் பள்ளிக்கு போனேன். கையில் புத்தகமின்றி இருந்த என்னை கண்ட ஆசிரியர் பள்ளியில் இருந்து விரட்டி விட்டார். டீச்சர் என்ன பண்றாரு? புக்கு எடுத்துட்டு வா. ஆனா நாங்க என்ன பண்றோம்? பக்கத்து கிளாஸ்ல வாங்கிட்டு அனுப்புறோம். புக் எல்லாம் உட்காராத. ஆமா தானே? ஆனா அவரு என்ன பண்ணிருக்காரு? வீட்டுக்கே போன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதை கண்ட ஆசிரியர் பள்ளியில் இருந்து விரட்டி விட்டார். இது எனக்கு பெருத்த அவமானமாக இருந்ததால் அழுத வண்ணம் வீட்டுக்கு வந்தேன். அசிங்கமா தானே இருக்கும். புக்கில வீட்டுக்கு போடான்னு சொன்னா, பீஸ் கட்டல இருந்து வெளியே போடானா எப்படி இருக்கும்? அசிங்கமா தானே இருக்கும். அந்த மாதிரி அவர் புக் இல்லைன்னா அசிங்கமாயிடுச்சு. அன்றோடு என் கல்வி முற்று பெற்றது. என்ன பண்ணாரு? 3ஆம் வகுப்பிற்கு அந்த நாளில் தேவைப்பட்டவை ஆங்கிலம், தமிழ் மொழி பாட புத்தகங்கள் தான். இங்கிலீஷ் தமிழ் புக்கு தான் போதும். ஆனா அதை கூட அவரால் வாங்க முடியல. இவற்றை கூட வாங்கி கொடுக்க என் குடும்பத்தின் வறுமை இடம் தரவில்லை. அதனால் அவருடைய என்ன அப்பா ஸ்கூல்ல போய் கேட்டாரு, இந்த மாதிரி ஃபீஸ் கட்டாதான் உட்கார வைக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே அப்படியே படிக்க வேணாம் வாப்பான்னு கூப்பிட்டு போயிட்டாரு அப்பா. அதோட அவர் ஸ்கூல் பக்கமே அனுப்பல. ஆனா அவருக்கு படிக்கணும்னு ஆசை. உன்னால் படிக்க முடியாது என்று ஒரு பெண்ணு சொன்னதனால் படிச்சாலே புதிய நம்பிக்கையில மேரி ஜான். அந்த மாதிரி இங்க ஒரு சிவஞானம் வந்து இருக்கிறார். புதிய நம்பிக்கைன்னு ஒரு கதை படிக்கல? அந்த கதையை தான் மேரி ஜான் சொன்னேன். எங்கதான் நீ கிளாஸ்ல கவனிக்கிறியோ. ஓகே, பள்ளியில் 3ஆம் வகுப்பில் நுழைந்த எத்தனாவது நாள்? பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவது வழக்கம். புத்தகமின்றி கையில் புத்தகம் இன்றி இருந்த என்னை கண்ட ஆசிரியர் பள்ளியில் இருந்து விரட்டி விட்டார். இது எனக்கு பெருத்த அவமானமாக அழுத வண்ணம் வீட்டுக்கு வந்தேன். அன்றோடு என் கல்வி முற்று பெற்றது. 3ஆம் வகுப்பிற்கு அன்றைய நாளில் தேவைப்பட்டவை ஆங்கிலம், தமிழ் மொழி பாட புத்தகங்கள் தான். இவற்றை கூட வாங்கி கொடுக்க என் குடும்பத்தின் வறுமை இடம் தரும். புரியுதா? இத உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படிக்கணுமா? வறுமையால் இழந்த கல்வி படிக்கணுமா? கஷ்டம் இல்ல தானே? மறுவேன் நகை கடிச்சிருக்காரு கவனி. நெக்ஸ்ட் கொஸ்டின். செவி செல்வம் பெற்றேன். அப்படி ஸ்கூல்ல இருந்து விட்டு அனுப்பினாலும் கூட அவரு படிக்காம இல்ல, படிச்சாரு. எதன் மூலியமா? செவி செல்வம். இதுல 4 பாயிண்ட் இருக்குப்பா. சரியா? இப்ப செவி செல்வம் பெற்றேன். சிவஞானம் எவ்வாறு செவி செல்வம் பெற்றார் அப்படின்னு கொஸ்டின். அன்னையார் இளமையிலேயே, அன்னையார்னா யாருப்பா? மதர். வெரி குட். அன்னையார் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கல்னா என்னப்பா? பாடல். எனது இலக்கிய பயிற்சிக்கான பாடகங்களாக அமைந்தன. பால பாடகங்கள். இந்த சைல்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்க. பாபா பிளாக் ஷீப். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்கிறது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுகிறது கன்றுக்குட்டி. அதோ பார் ரோடு, ரோடு மேல காரு, காருக்குள்ள யாரு? நம்ம நாட்டு நேரு, நேரு என்ன சொன்னாரு? சொன்னார். இதெல்லாம் என்னது? பால பாடகம். இதுக்கெல்லாம் எழுத்து தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு, தெரியுமா? என் பையன் எனக்கு பாடுறான். அப்பா நான் பாட்டு பாரு கத்துக்கிட்டு வந்து புதுசா மண்டே. அதோ பாரு ரோடு, ரோடு மேல காரு, காரு மேல யாரு? நம்ம நாட்டு நேரு, நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. அவன் சொல்லி கொடுத்துக்கிறாங்க.
அவன் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு தரல அவனுக்கு ஏது தெரியும். அதோ எழுது அதோவா எனக்கு என்னன்னு தெரியாது. அவனுக்கு எழுத தெரியாது. ஆனா பாட்டு அழகா பண்ணான். டேய் வாடா நான் ஒரு பாட்டு சொல்லி தரேன். தோட்டத்தில் மேகங்கள் நல்லா இருக்கா வாடா அது வாடா பாட்டு. நான் மேம் சொல்லி தரல அவ்வளவுதான். அந்த மாதிரி இங்க அவங்க அம்மா சொல்லி இதை அவங்க அம்மா சொல்லி தான் கேட்பான். உடனே கேட்பான் அம்மா நீ ஒரு பாட்டு சொல்லி கொடு. அவன் ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிக்கிறான் டிவியில பார்த்து. பாடியே எழுதுறான். ஃபுல்லா பாடுறான் அந்த பாட்டு. சரி ஓகே. அன்னையார் இளமையில் அதுல பாடகங்களாக இருக்கிற பாட்டு சின்ன குழந்தைகளுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகும். அதனால உங்களுக்கு எதனா பாட்டு தெரியுமா? ஓடி விளையாடு பாப்பா, உடம்புக்கு ஆகாது பாப்பா, சும்மா இரு பாப்பா, நான் சும்மா பாப்பா, உடம்புக்கு எந்த மாதிரி அப்படி எழுதுறாரு. நல்ல காமெடியா இருக்கு. ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்து இருக்க உடம்புக்காக. இன்னைக்கு காலகட்டம் இருக்குப்பா. ஓடி விளையாடு பாப்பா உடம்புக்காக பாப்பா. வெரி குட். நெக்ஸ்ட் அவங்க அம்மா அப்படி பாடலாம் சொல்லி கொடுத்த பாடல முக்கியமானது என்ன அப்படின்னா அல்லி அரசாணி மாலை. அண்டர்லைன் பண்ணிக்க அந்த வேர்டு. அல்லி அரசாணி மாலை, பவள கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவார். நெக்ஸ்ட் என்னையும் அந்த பாடல்களை படிக்க வைப்பார். அதனால் நான் சந்த நயத்தோடு எதுகை மோனையோடும் உள்ள அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டேன். எதுகை மோனை என்ன தெரியுமா? ரைமிங் வேர்ட்ஸ். அம்மா அப்பா எது ஒரே மாதிரி இருக்கு. ஆ ஆ முதலாம் எழுத்து ஒன்று இருந்தால் மோனை. அம்மா சும்மா எது ஒரே மாதிரி இருக்குது. மத்தியா ஆ இம்ம ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி தான். அது பேரு எதுகை. கடைசி வந்து ஒரே ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா உடம்புக்கு ஆகாது பாப்பா. எது ஒரே மாதிரி இருக்கு. லாஸ்ட்ல பாப்பா கடைசி எழுத்துக்களை சொல்ல ஒரே மாதிரி வந்தா அது பேர் என்னது? இயைபு. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா சொல்லி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அடிக்கடி அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பிள்ளை பருவத்திலே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தேன். சித்தர் பாடல்களை நானாகவே விரும்பி படித்து மனனம் செய்வேன். சரியா? 12 சித்தர்கள் கேள்வியா? 18 சித்தர்கள் 18 சித்தர்கள் இருப்பாங்களே. அழுமணி சித்தர், பாம்பாட்டி சித்தர், பேபி சித்தர் அப்படிலாம் ஒரு 18 பேர் இருப்பாங்க. அந்த சித்தர் பாடல்கள் இவரே பாடி 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 மனப்பாடம் பண்ணார். ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். எப்படி எல்கேஜி பையன் மீனிங்னு பாட்டு பாடி கத்துக்கிறானோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபுல்லா பாடுறாங்க. அவங்க இதுதான் கத்துக்கிறாங்க. கேட்டு 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 ஓ பிளக்க எங்கட்டே அந்த பாட்டு கேட்டீங்களா? அதான் பாட்டு கேட்டு ஏன் பையன் என்ன தெலுங்கு பாட்டு பாடுறான். அவனுக்கு அது பிடிச்சிருக்குது. அது என்ன வாய்ஸ்? அது ஓ பிளக்க எங்கட்டே போடு. அடுத்து பாருங்க. இலக்கிய அறிவை இவர் சித்தர் பாடல்கள் மூலம் படிச்சது மட்டும் இல்லாம முக்கியமான பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டேன். அவ்வாறு கேட்கின்ற பொழுது நல்ல செய்திகளை அவர் சொன்னார். சொற்பொழிவுனா பேசுறத கேட்கிறது. சரியா? அப்படி கேட்கின்ற பொழுது ஏடுகளில் குறித்து வைத்துக் கொள்வேன். நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பேப்பரை இன்ஸ் எடுத்துப்பாங்க. சரியா? சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவை பெற்றேன். அப்போது அவர்கள் வெளியிடும் சிறந்த கருத்துக்களை ஏடுகளில் குறித்து வைத்துக் கொள்வேன். எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே அண்டர்லைன். திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகளுக்கு மிகுந்த பங்குண்டு. அதெல்லாம் கிடையாது. எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலேயே திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகளுக்கு மிகுந்த பங்குண்டு. ஃபர்ஸ்ட் அன்னை தான் முதல்ல அவங்களுக்கு அம்மானை பாடல்களை சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிதான் இலக்கிய அறிவு பெற்றார். அவங்க சொல்லி கொடுத்த அந்த அம்மானை பாடல்கள் அல்லி அரசாணி மாலை, பவள கொடி மாலை. அதுக்கப்புறமா அதை மனப்பாடம் செய்து தன்னுடைய இலக்கிய அறிவை அவர் வளர்த்து கொண்டார். அதுக்கப்புறம் அவராகவே முயன்று எந்த பாடலை பாடினார்? சித்தர் பாடல்களை பாடி மனனம் செய்தார். பிறகு 3வது பாயிண்ட்ல பிறர் சொல்லுகின்ற சொற்பொழிவுகளை கேட்டு இலக்கிய அறிவை பெற்றுக் கொண்டார். அவ்வாறு நல்ல கருத்துக்களை வருகின்ற பொழுது அது ஏடுகளில் குறித்து வைத்துக் கொண்டார். கடைசியா அவருடைய ஞானத்தை பெருக்கியதில், அவருடைய கேள்வி ஞானத்தை பெருக்கியதில் முக்கிய பங்கு யாருக்கு உண்டு என்றால்
பாதிரி புலியூர் ஞானியாரடிகள். ஓகேவா? வந்து போகுதுன்னு தெரியாது. நெக்ஸ்ட் क्वेश्चन. புத்தக பித்தன். பித்தன்னா என்னப்பா? படிக்கிறது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பாரு. இது பாரு, இது பார்க்கிறது இவ்வளவு பெருசு இருக்கும். ஒண்ணுமே இல்ல பாரு. எனக்கு உலக அறிவு தோன்றிய நாள் முதல் தனக்கு தெரிந்த ஒரு அழகான மொழி, என்ன மொழி? அந்த தமிழ் மொழியிலாவது நல்ல புலமையை பெற்றிட நான் கடுமையாக உழைத்திருக்கிறேன். சொல்ல போனால் என்னுடைய முட்டாள்தனமான அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கிறேன். ஏமாந்துட்டீங்களா? வெளியே போ. ஏந்திர வெளியே போ. நாளைக்கு டெஸ்டே எழுதாது. சொல்ல போனால் என்னுடைய அறியாமையுடன் நான் கடும் போர் நடத்தியிருக்கிறேன். அதாவது நான் அட்லீஸ்ட் தமிழ்லயாவது நல்லா தப்பில்லாம பேச பழகணும், எழுத பழகணும் நான் ட்ரை பண்ணேன். புரியுதா? எனக்கு தெரியாத விஷயங்களை தேடி தேடி படிச்சேன். அட்லீஸ்ட் தமிழ்லயாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நல்லா படிக்க யோசித்தேன். அதெல்லாம் என்ன பண்றேன். நெக்ஸ்ட். சுருங்க சொன்னால் என் அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கிறேன். நூல் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாத போது புக்கு வாங்குறதுக்கு என்ன இல்ல? பணம் இல்லை. சரியா? என்னடா மேல வந்துக்கிறார் போல இது. சரி அன்புடா பாருங்க பாரு. க்ளோஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட போகுது. மங்கீஸ் எல்லாம் வந்து நம்மள டார்ச்சர் பண்ணல. சரி ஓகே நெக்ஸ்ட். நூல் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாத குறையால் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு, பழைய புத்தக கடை பார்த்துருக்கீங்களா? வேலூர் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? கம்மி ரேட்ல கொடுப்பாங்க. சரியா? பழைய புத்தக கடைக்கு சென்று எனக்கு அவருக்கு விருப்பமான புத்தகங்களை மிக மிக குறைந்த விலையில் வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். உணவுக்காக வைத்திருக்கின்ற பணத்தை கூட நல்ல புத்தகத்தை வாங்கிவிட்டு சில நேரங்களில் பட்டினி கிடந்திருக்கிறேன். புத்தகம் வாங்கிட்டு பல வேளைகளில் பட்டினி கிடந்திருக்கிறேன். குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்து விட்டால் பேரானந்தம் அடைவேன். கம்மி காசுக்கு நல்ல புக்ஸ், சூப்பரான புக் கிடைச்சிட்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவருக்கு. சரியா? சொல்ல போனால் என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் தவிர வேறு இல்லை என்று நான் உறுதியாக சொல்லுவேன். புரியுதா? எனக்கு உலகியல் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இயன்றவரை தாய்மொழியிலேனும் நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாது உழைத்திருக்கிறேன். சரியா? சொல்ல போனால் சுருங்க சொன்னால் என் அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கிறேன். நூல் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாத போது பழைய புத்தகங்கள் விற்கின்ற கடைக்கு சென்று புத்தகங்களை குறைந்த விலையில் வாங்கி படித்திருக்கிறேன். சில நேரங்களில் உணவுக்காக வைத்திருந்த பணத்தை கூட நல்ல புத்தகத்தை வாங்கி அதனால் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அப்படி கூட நீங்க மாத்திக்கலாம். சரியா? நல்ல புத்தகம் கிடைத்து விட்டால் பேரானந்தம் கொள்வேன். அதான் அப்படி சொன்னேன். சரியா? பல வேளைகளில் பட்டினி கிடந்திருக்கிறேன். அதனால் குறைந்த விலையில் நல்ல புத்தகம் கிடைத்து விட்டால் பேரானந்தம் அடைவேன். என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் தவிர வேறு இல்லை என்று நான் உறுதியாக கூறுவேன். டஃபா. நெக்ஸ்ட் பண்ணல. இது கிடையாது. அடுத்து வா. இங்க 6 மாத கடுங்காவல். எத்தனை மாசம்? இப்ப நான் எத்தனை क्वेश्चन சொல்லி தரேன்? இதோட நிறுத்திக்கலாம். தேர்டா ஃபோரா? இதோட நிறுத்திக்கலாம். இந்த 4 क्वेश्चंस. மீதி 3 क्वेश्चन நான் நெக்ஸ்ட் எக்ஸாம். ஓகே, 4th क्वेश्चन நான் லிசன். 6 மாத கடுங்காவல். அண்டர்லைன் தட் வேர்ட். தமிழா துள்ளி எழு. அப்புறம் தமிழா மட்டும் எழுதி போற. தமிழா துள்ளி எழு. 30/9/1932. 9ஆம் மாசம் எத்தனாவது மாசம்? செப்டம்பர் மாசம். என்னைக்கு டேட்? 30ஆம் தேதி. எப்ப? 1932 சுதந்திரத்துக்கு முன்பாக. சரியா? தமிழா துள்ளி எழு என்ற துண்டு பிரச்சனை, அதாவது என்னன்னா நோட்டீஸ், துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் கூடியிருந்த மக்களிடம் விநியோகிப்பதற்காக இலவசமா சீட்டு கொடுத்துக்கிறார். தமிழா துள்ளி எழு, சுதந்திரத்துக்காக போராடுன்னு கொடுத்திருக்கிறார். அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆங்கில அரசு அவரை பிடித்து சிறையில் அடைத்தது. அப்புறம் விசாரணையில் அவர் செய்த குற்றத்திற்காக 300 ரூபாய் அபராதமும் 3 மாதம் சிறை தண்டனையும் கொடுத்தது.
300 ரூபாய் கட்டவில்லை என்றால் மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனை கொடுத்தார்கள். அவர் 6 மாதமும் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார். ஏன்னா 300 ரூபாய் தான் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் புக் வாங்குறதுக்கு பட்டி கிடையாது. அவர் போய் சிறையில் இருக்கிற புக்கு காசு கட்டியிருப்பாரு. இல்ல 6 மாதம் ஏன் சிறையில் தெரிஞ்சுட்டா எதுக்காக? தமிழா புலிகளே என்ற துண்டு அறிக்கையை மக்களிடம் விநியோகித்ததற்காக அவர் ஆங்கில அரசு அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுது? ஜெயிலில் போட்டாங்க, சிறையில் அடைத்தது. சரியா? சிறையில் 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதம் கொடுத்தாங்க. 300 ரூபாய் கட்ட தவறினார் மேலும் 3 மாதம் சிறை தண்டனை. ஆக மொத்தம் அவருக்கு 6 மாதம் சிறை அனுபவித்தார். சரியா? அதோட நிறுத்திக்கல. செகண்ட் பாயிண்ட், 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள், சுதந்திரத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி 1942 ஆகஸ்ட் 8ஆவது நாள் பம்பாயில் பேராய கட்சி ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அது என்ன அப்படின்னா, குவிட் இந்தியா மூவ்மெண்ட். படிச்சியா? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதில் நான் பங்கேற்று 13ஆம் நாள் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. இவர் 13ஆவது நாள் ஆகஸ்ட் 13ஆவது நாள் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். நம்ம ஊர்ல வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். அங்குதான் காமராஜர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உள்ளிட்ட தலைவர்களோட நட்பு எனக்கு கிடைத்தது. சில நாட்களுக்கு பிறகு ஆந்திரா அமராவதி சிறைக்கு என்னை மாற்றினார்கள். அங்கே வெயில் காலத்தில், கோடை காலத்தில் 120 பாகை அளவு வெப்பம், 120 டிகிரி ஃபாரன்ஹீட், 120 பாகை அளவு வெப்ப அளவில் இருக்கின்ற அந்த துத்தநாக தகட்டால், ஜிங்க் பிளேட், துத்தநாக தகட்டால் மூடப்பட்ட கூரையின் கீழ் எங்களை அடைத்தார்கள். மின்விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை இறங்கத்தக்கதா இருந்தது. இப்ப பாருங்க, நான் அப்படியே படிக்கிறேன், நான் சொன்னதெல்லாம் இருக்கு பாருங்க. 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாள் ஆகும். அன்றுதான் இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேறியது. தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது. நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் ஆகஸ்ட் 13ஆம் நாள் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். காமராஜர், வீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு நான் கண்டேன். சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினர். சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூரை துத்தநாக தகடுகளால் வேயப்பட்டிருந்தது. கோடை காலத்தில் 120 பாகை அளவு வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறங்கத்தக்கதாய் இருந்தது. கூட யார் இருந்துக்கிறாங்க? காமராஜர் இருந்துகிறார், வீரர் சத்தியமூர்த்தி இருந்துகிறார், பிரகாசம் இருந்துகிறார், சிவ ஞானமோ இருந்திருக்கிறார் அந்த அமராவதி சிறை. புரியுதா? வேலூர்ல இருந்து எங்க மாத்தினாங்க? அங்கதான் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, மாத்தி விட்டாங்க. இன்னும் வெயில் அடிக்கிறதுல போடுங்க அப்படின்னு. நம்மளோட பொறுமையான வெயில். ஆனா அங்க நைட்ல நல்லா இருக்கும், பகல்ல தான் அப்படி இருக்கும். நம்ம ஊர்ல நைட்லயும் சாவடிக்கும், பகல்ல தான் கொஞ்சம் பரவாயில்ல, நைட்டு ரொம்ப உக்கலத்துல இருக்கும் வேலூர்ல. சரியா? ஓகே, புரியுதாடா? 6 மாத கடுங்காவல். புரியுதா? ஏன் 6 மாசம் கடுங்காவல்? தமிழா பீச்சில கடற்கரையில் கூடியிருந்த மக்களிடம் விநியோகித்திருக்காங்க. ஆங்கில அரசு அவர்களை கைது செய்து 6 மாதத்தில் 3 மாத சிறை தண்டனையும் அபராதமும் விதித்தது. அவருக்கு எத்தனை மாசம் கிடைச்சது? 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய நாளாக இருந்தது. காரணம் என்ன? வெள்ளையனே இயக்கத்தை பம்பாயில் இருந்த எந்த கட்சி? பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றியது. நாட்டில் பல தலைவர்கள் கைதானார்கள். நானும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். அங்குதான் காமராஜர், வீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் என்ற தலைவர்களின் நட்பு கிடைத்தது. அங்கிருந்து சில நாட்களில் அமராவதி சிறைக்கு மாற்றினார்கள். அங்க கோடை காலத்தில் வெயிலுடைய அளவு 120 பாகை அளவு வெப்பத்தில் துத்தநாக தகவலாம் கூரைகளை அடைத்தார்கள். மின்சார வசதி கூட இல்லாமல், மின்சார கூட இல்லாமல் எங்களுடைய நிலை கவலைக்கிடத்தில் இருந்தது. மிகவும் கவலைக்கிடமாக இறங்கத்தக்கதாக இருந்தது. புரிஞ்சுதாடா? டஃபாவா இருக்கு எல்லாமே. பயோகிராஃபி மொத்தம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறார் அவ்வளவுதானே. முதல் கொஸ்டின் என்ன படிச்சோம்? என்ன காரணம்? 3ஆம் வகுப்பு படிச்ச 7வது நாளில் அவர் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு சென்றார். அப்போது புத்தகம் இல்லாததால் ஆசிரியர் அவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். கரெக்டா?
இந்த அவமானம் தாங்காமல் அழுது கொண்டே வந்து என்ன மீண்டும் பள்ளிக்கு போகாமல் தடுத்து விட்டார். அதுவரை பள்ளிக்கே போகவில்லை. கரெக்டா? ஆமா தானே? அன்று தேவைப்பட்டது என்ன? அது கூட வாங்க முடியாத வறுமையில் என் குடும்ப சூழல் இருந்தது. அவ்வளவுதானப்பா. இது என்னப்பா கஷ்டம்? அடுத்து செவி செல்வம் பெற்றேன். அன்னையார் தனக்கு இளமை வயதிலேயே இலக்கிய அறிவை ஊட்டினார். பால பாடகர்களாக அள்ளி அரசாணை மாலை, பவளக்கொடி மாலை போன்ற அம்மானை பாடல்களை பாட வைப்பார். நானும் அவற்றை மனனம் செய்வேன். நானாகவே விரும்பி சித்தர் பாடல்களை மனனம் செய்தேன். கரெக்டா? இலக்கிய சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலமாகவும் அவற்றில் இருக்கிற நல்ல கருத்துக்கள் ஏடுகளில் குறித்து வைப்பதன் மூலமாகவும் எனக்கு இலக்கிய அறிவை வளர்த்துக் கொண்டேன். என்னுடைய கேள்வி ஞானத்தை பெருக்கியதில் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளுக்கு பெருத்த பங்குண்டு. எத்தனை சொல்லி கொடுத்தாலும் மண்ட மக்கள் மாதிரியே உட்காந்து. திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளுக்கு பெருந்த பங்குண்டு. பண்ணவா? அடுத்த கொஸ்டின் என்ன? புத்தக வித்தன். என்ன படிச்ச புத்தக வித்தன்ல? எனக்கு உலகில் அறிவு தோன்றிய நாள் தொட்டு தாய்மொழியிலேயும் நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பினேன். அதற்காக இடைவிடாது முயன்று வந்திருக்கிறேன். முக்கியமான பாயிண்ட். என்னுடைய அறியாமையுடன் கடும் போர் புரிந்திருக்கிறேன். என்னுடைய அறியாமையுடன் கடும் போர் புரிந்திருக்கிறேன். கரெக்டா? நூல் வாங்குவதற்கு பணம் இல்லாத போதும் நல்ல புலமையை பெற்று பழைய புத்தகங்கள் கடைக்கு சென்று குறைந்த விலையில் புத்தகங்களை வாங்கி இருக்கிறேன். சில நேரங்களில் உணவுக்காக வைத்திருந்த பணத்தில் புத்தகங்கள் வாங்கிவிட்டு பல வேளைகளில் நான் கிடைத்திருக்கிறேன். குறைந்த விலையில் நல்ல நூல் ஒன்றால் பேரானந்தம் கொள்வேன். அப்புறம் என் வாழ்நாளில் நான் சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை தவிர இல்லை என்று நான் உறுதியாக கூறுவேன். கரெக்டா? என்ன தப்பு படிக்கிறதுக்கு? அடுத்த கொஸ்டின். 6 மாத கடிகால் சென்னை 30/9/1932 தமிழா புள்ளியேடு என்ற துண்டு அறிக்கையை கடற்கரையில் குழுவினரிடம் விநியோகத்திற்காக ஆங்கில அரசு என்னை சிறையில் இட்டது. அங்கு எனக்கு 3 மாத கடுங்காவல் சிறையும் 300 ரூபாய் அபராதம் கட்டவில்லையினால் மேலும் 3 மாதம் நான் 6 மாதமும் சிறையில் கழித்தேன். 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் இந்தியா வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய நாள். அன்றுதான் வெள்ளையிலே வெளியேறி இயக்கம் என்ற பேராய கட்சி பம்பாயில் ஒருமனதாக நிறைவேற்றியது. நாட்டில் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இங்கே நானும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். அங்குதான் ஆகஸ்ட் 14 நாள் அடைக்கப்பட்டேன். அங்குதான் ராமராஜன், சஞ்சயமூர்த்தி, பிரகாசம் உள்ளிட்டவரின் நட்பு கிடைத்தது. சில நாட்களில் அங்கிருந்து என்னை அமராவதி சிறைக்கு மாற்றி விட்டார்கள். வெயில் காலத்தில், கோடை காலத்தில் அந்த 170 டிகிரி பாகை அளவு உள்ள அந்த அறை சுத்தராக தகட்டால் வேயப்பட்டிருந்தது. அது எங்களுடைய நிலை மின்சார விசிறி கூட இல்லாமல் கவலைக்கிடமாக